சூப்பர் எல் நினோ பாதிப்பு. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் அலர்ட். சட்டசபையில் நடந்தது என்ன? இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல் நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் எனவும் இதில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தமிழக சட்டசபையில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். தமிழக சட்டசபையில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், வேளாண் துறை பாதிக்கப்பட்டால் வேறெந்த துறையும் சரியான பாதையில் செல்லாது. விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் வேளாண் பட்ஜெட் இருக்கும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானமாய் இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல் நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது என்றார். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல் நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் ஆகிய 12 மாவட்டங்கள்தான் எல் நினோ தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படும் என்று முன்னதாக மத்திய அரசு கணித்திருந்தது. பசிபிக் பெருங்கடலில் நிலவும் எல் நினோ நிகழ்வு சூப்பர் எல் நினோவாக வலுப்பெற்றுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் சூப்பர் எல் நினோ உருவாவது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. சூப்பர் எல் நினோ வரும் நவம்பர் மாதத்தில் வரலாறு காணாத அளவுக்கு 3.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல் தீவிரமடையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகளவில் பல காலநிலை மாற்றங்கள் உருவாகலாம் என சொல்லப்படுகிறது. அதீத வெள்ளம், அதீத வறட்சி என இயற்கை பேரிடர்கள் அதிகரிக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இந்த ஆண்டு நல்லபடியாக முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.